ஆதவர்ஜுனா பேசுறது தப்பு இல்லை. கண்டிப்பா 100க்கு 100 தப்பே இல்லை. அப்படி தப்புனா யாரோ வந்து பேச சொல்லுங்க. அவர் தான் தில்லா சொல்லிட்டாரு, வாங்க வந்து நின்று பேசுங்க என்கிட்ட, நான் எல்லா விவாதத்துக்கு வர்றதுக்கு ரெடி அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டாங்களே, போய் நின்று பேச சொல்லுங்க. ஏன் மக்கள் உங்களுக்கே தெரியாதா? ரஜினி பத்தி தப்பா சொல்லலையே, அவர் ஆட்சிக்கு கட்சி தொடங்கி வரேன்னு சொன்னவரு வரல. அதை பத்தி மட்டும் தானே சொல்ல, திமுகவோட குடும்பத்துக்கு பயந்துட்டு வராம விட்டுட்டாருன்றது தானே சொன்னாரு. எதுவுமே தப்பா ஒன்றும் பேசலையே சொல்றாங்க. ஆனா இப்ப ரஜினி எங்க போய் உட்காந்துருக்காரு? திமுக தான் உட்காந்துருக்காரு. அப்ப யாரு மிரட்டி தானே அவங்க போய் உட்காந்துருக்காரு. அதனாலதான் ஆதவர்ஜுனா அப்படி பேசினாரு. பேசினதுல எதுவுமே கரெக்ட் தப்பே இல்லை, எல்லாமே சரிதான். அவர் ரஜினியை பத்தி பேசினாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. என்னன்னா டிஎம்கே என்னன்னா மற்ற எந்த கட்சி வந்தாலும் சரி, யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே கட்சி டிஎம்கே தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், குடும்ப அரசியல், அதுக்கப்புறம் ஆட்சி பலம், பணபலம் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் யாரையும் வளர விட மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பேச தப்பே கிடையாது, உண்மைதான். நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஆதவர்ஜுனா பேசினாரு, அதுக்கு நிறைய விமர்சனம் வருது. அது நீங்க சொல்லுங்க, சரியா தப்பா அவர் பேசுறது? இல்ல, அவர் பேசுனது எல்லாமே கரெக்டா தான் பேசினாரு. மக்களோட இதை பத்தி பேசினாரு, சரிங்களா. நம்ம தீய சக்தி திமுக பத்தி பேசினாரு. அவர் பேசுனதுல எதுவுமே தப்பு கிடையாது. ரஜினி வரேன்னாரு, கடைசி வரைக்கும் வரல. திமுகவுக்கு பயந்துகிட்டே, அவங்க குடும்பத்துக்கு பயந்துகிட்டே வராம விட்டுட்டாங்க. அதை தானே அவர் பேசினாரு. உண்மையை தானே சொன்னார். உண்மையை சொன்னா எதுக்கு கோவம் வருது? தப்பா எதுவுமே பேசலையே அவரு. தப்பு கிடையாது, 100% கரெக்ட். எல்லாமே கரெக்டா தான் பேசினாரு. எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவர் பேசினது தப்பே கிடையாது. அவரோட திமுகவோட ஆட்சியில, இந்த 5 வருஷம் ஆட்சியில, இந்த ஒரு வாரத்துல அவ்வளோ பாலியல் வன்கொடுமை, ரேப்பு, சரிங்களா. தூத்துக்குடியில அந்த ஒரு பொண்ணு, 17 வயசு பொண்ணு, அவங்க ரெஸ்ட் ரூமுக்காக போயிருக்காங்க, வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா, அந்த பொண்ணை ரேப் பண்ணி வெட்டி சாவடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்க நடக்கும்? 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிச்சிட்டாங்க, அதுவும் திமுக நிர்வாகிங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு கிடையாது இந்த திமுக ஆட்சியில. ஆனா வந்து இங்க வந்து தாவேகா பத்தி பேசுற, தாவேகா கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு அவங்க எங்களை பத்தி குறை சொன்னா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே பண்ணல. 5 வருஷம் கொல்ல மட்டும் தான் அடிச்சாங்க. எல்லா பணத்தையும் வாரி சுருட்டி வீட்டுல வச்சுட்டு அவங்க தேவையானதெல்லாம் பதுக்கிக்கிட்டாங்க. தேவையில்லாம எங்க தலைவர் மேலேயோ எங்க மேலேயோ அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ரஜினி பத்தி தப்பா சொல்லலையே, அவர் ஆட்சிக்கு கட்சி தொடங்கி வரேன்னு சொன்னவரு வரல. அதை பத்தி மட்டும் தானே சொன்ன, திமுகவோட குடும்பத்துக்கு பயந்துட்டு வராம விட்டுட்டாருன்றது தானே சொன்னாரு. எதுவுமே தப்பா ஒன்றும் பேசலையே. தப்பு கிடையாது, 100% தப்பு கிடையாது. அக்கா, நேற்று ஆதவர்ஜுனா பேசினார் இல்லைங்களா ஆர்ப்பாட்டத்துல, அதுல ஏதாவது தப்பு இருக்காக்கா? இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சு எதுவும் தப்பா தெரியல. அவரு எல்லாமே சரியாதான் பேசியிருக்காரு. நிறைய விமர்சனங்கள் வருது, கடுமையான எதிர்ப்பு வருது. எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சுல? எல்லாம் வரதானா செய்யும். எதுவுமே எது சொன்னாலுமே அது எதிர்ப்பா தானே பாக்குறாங்க. அது இருக்கதான் செய்யும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எதிர்க்கதான் நாங்க இன்னும் மேல மேல போய்கிட்டே இருப்போம். இல்ல, ரஜினியை பத்தி பேசினாரு. ரஜினியை வந்து திமுக மிரட்டினாங்க, அதனாலதான் அவர் பின் வாங்கிட்டாரு. விஜய் வந்து அந்த மிரட்டுக்கெல்லாம் பயவிடாம துணிஞ்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ரஜினி ரசிகர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியலண்ணா, நான் அதை பத்தியே பேச விரும்பல. ஆனா எங்க அண்ணனுக்கு அந்த தில் இருக்கு. உண்மையை சொல்லணும்னாக்கா 1000 பேர் எதிர்த்தாலும் துணிஞ்சு நிக்கிறதுக்கு எங்க அண்ணனுக்கு தில் இருக்கு. அதே மாதிரி கட்சி இருந்திருந்தாக்க எல்லாரும் ஒரே ஒழுங்கா இருந்திருப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணு. அவரு ஆதவர்ஜுனா பேசுறது உண்மை நினைக்கிறீங்க? உண்மையாதான் இருந்திருக்கும். இல்லாத பட்சத்துல அவங்க பேச மாட்டாங்களா? ஒரு மேடை ஏறி இவ்வளோ பேருக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல உண்மை இல்லாம பேச மாட்டாங்க இல்லையா? உண்மையா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆதவர்ஜுனா பேசுறது எந்த தப்பு இல்லைன்றீங்க? இல்ல இல்ல. அக்கா, நேற்று மேடையில ஆதவர்ஜுனா பேசினாரு, அது ஏதாவது தப்பு இருக்கா? உங்களுக்கு தப்பா தெரியுதா அவர் பேசுறதுல? தப்பு தெரியல. விமர்சனங்கள் நிறைய வருது அந்த பேச்சுல, எப்படி பாக்குறீங்க அதை? எதுலுமே உண்மையாதான் பேசுறாங்க. ஏன்னா நடக்கிறது அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே. அதான் பேசுறாங்க, வேற எதுவுமே பேசுறாங்க. தப்பு எதுவுமே கிடையாது. ஆனா நேற்று ஆதவர்ஜுனா ஆர்ப்பாட்டத்துல பேசினாருங்களா, அது ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய விமர்சனம் வருது, எப்படி பாக்குறீங்க அதுல? நிறைய விமர்சனம் வருதுன்னா உண்மையை பேசினாதான் விமர்சனம் நிறைய வரும். அவர் பேசின எல்லாமே கரெக்டு தானே. ரஜினி வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அதுவும் சிஸ்டமை மாத்த போறேன், அதை மாத்த போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை பிஜேபி பி டீம்னு அவரு சொன்னாங்க. இப்ப விஜய் வந்திருக்காரு, இவரையும் பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ரஜினி எங்க போய் உட்காந்துருக்காரு? திமுக தான் உட்காந்துருக்காரு. அப்ப யாரு மிரட்டி தானே அவங்க போய் உட்காந்துருக்காரு. அதனாலதான் ஆதவர்ஜுனா அப்படி பேசினாரு. பேசினதுல எதுவுமே கரெக்ட் தப்பே இல்லை, எல்லாமே சரிதான். அவர் ரஜினியை பத்தி பேசினது எல்லாமே. அப்ப அவர் பேசுறது சரின்றீங்க? 100% ரைட் தான். அதனாலதான் மக்கள் எல்லாம் தளபதி முன்னாடி தளபதி கூட இருக்காங்க. 2026ல நம்ம ஜெயிச்சு அவரு திமுகவுக்கு ஒழிப்போம். நம்ம ஆதவர்ஜுனா பேச்சுலாம் எப்படின்னா இருக்கு? நேர்படையா பேசுறது தான் நம்ம அரசியலுக்கு முக்கியம். அவர் வந்தா நேர்படையா பேசுறாரு, என்ன கருத்தோ அதை எடுத்து சொல்றாரு, மக்கள்கிட்ட ஈஸியா கன்வே பண்றாரு. மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரியறது தான் அரசியல். அதை அழகா அவரு பண்றாருல. 2ஆம் கட்ட தலைவர்ல அவரு பெரிய தலைவரா தானே இருக்காரு அவரு. ஆனா நேற்று ஆதவர்ஜுனா பேசுனத கேட்டீங்களா? கேட்டேன் ப்ரோ. அதுல ஏதாவது தப்பு இருக்காண்ணா அவர் பேச்சுல? நிறைய விமர்சனம் வருது, எப்படி பாக்குறீங்க?
அவர் பேசுனதுல எதுவும் தப்பு இல்லை பிரதர். ஏன்னா வந்து அவர் வந்து எல்லாமே சர்வே எடுத்து தான் பேசுறாங்க. எதுவுமே வந்து பொய் கிடையாது. எல்லாமே உண்மை தானே, எல்லாருக்கும் தெரியும்ல அது பேசுனது. யாராவது மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு யாருமே சொல்லியாங்க. அவர் பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். ரஜினியை பத்தி பேசினாரு, அதை கேட்டீங்களா? அவர் வரேன்னு சொன்னவர் தான். ஆனா அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இங்க என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் முதல் சோர்ஸ் என்ன, நம்ம வந்து நிக்கணும். அது நிக்கல. எல்லாரும் மாறிட்டு தான் இருக்காங்க. அது யாருமே நம்ம சொல்ல முடியாது. அவர் திரையில வேணா சூப்பர் ஸ்டார், ஆனா நிஜத்துல எல்லாருக்கும் தெரியும். பட் வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆதவ அர்ஜுனா பேசுனது கரெக்டா? அது கரெக்ட் தான் பிரதர். யோசிக்காம யாருமே பேச மாட்டாங்க. 10 பேர் சேர்த்து வச்சு கூட்டம் கிடையாதுல இது. அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருக்கும்போது பேசுறது கரெக்டா தான் பேசுவாங்க. அதனால ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அவர் பேச கரெக்ட் தான். ஆனா நேத்து ஆர்ப்பாட்டத்துல ஆதவ அர்ஜுனா பேசுனது நீங்க கேட்டீங்களா? ஆமாங்க, கேட்டோங்க. நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஆனா அந்த பேச்சுல ஏதாவது தப்பு இருக்கா? நிறைய விமர்சனம் வருது, எதிர்ப்புகள் வருது. என்ன மாதிரியான விமர்சனம், என்ன மாதிரியான எதிர்ப்பு வந்திருக்கு? ரஜினியை பத்தி பேசுனதுல விமர்சனம் வருது. ஆமாங்க, ரஜினி இன்னி வரைக்கும் நடிச்சுன்னு தானே கேட்காரு. எங்கள் தலைவர் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் பேசுனதுல என்னங்க தப்பு இருக்கு? ரஜினி இன்னைக்கு நடிச்சுன்னு தானேங்க இருக்காரு. அவர் நடிக்காம இருந்து மக்களுக்காக வந்தார்னா அப்ப பேசுறது தப்புன்னு சொல்லலாம். அவர் சொன்னது உண்மை தானே. ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை. இது மக்களுக்கே தெரியுமே. எங்க தலைவர் என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்காக அவ்வளோ பெரிய உச்சத்தை விட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் 80 வயசாயும் இன்னும் நச்சுன்னு தானே இருக்காரு. அவர் சொன்னதுல தப்பே இல்லைங்க. ஆனா ரஜினி ரசிகர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவர் கட்சி ஆரம்பிப்பார்னு ரொம்ப காலமா இருந்து தேர்ட் ஜென்ரேஷனே வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அவர் வந்து சம்பாரிச்சுன்னு தான் இருக்காரு. அவங்க ரசிகர்களாகவே இருக்கட்டும். நாங்கள் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து மக்கள் இயக்கமாக மாறி, மக்கள் இயக்கத்திலேருந்து நாங்கள் நற்பணி இயக்கமாக மாறி, நற்பணி இயக்கத்திலேருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டோம். அவங்களாம் கோபம் வரதான் செய்யும், அவங்க தலைவர் செய்யலையேன்னு. திமுக வந்து ரஜினியை மிரட்டினாங்க, அதனால தான் ரஜினி விலகிட்டார் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையா? நீங்க அது உண்மை நினைக்கிறீங்களா? ஒன்றிய அரசும் மிரட்டினாங்க. இவர் போய் காலெல்லாம் விழுந்தாரு. எல்லாருக்குமே மக்களுக்கெல்லாம் தெரியும். தெரியாம என்ன, அவர் ஆதியோகி காலில் போய் இவர் ஏன் விழுந்தாரு? எதுக்கு போனாரு? பக்திக்காக போனார்னு நினைச்சிங்களா? எல்லா இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்தது. அவரால் அந்த ப்ரெஷரை தாங்க முடியல, கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு. கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே கழிச்சிட்டு போயிட்டாரு. எங்கள் ஆளுக்கு எல்லா ப்ரெஷரும் வந்தது. நான் மக்களோட நிப்பன்னு இன்னி வரையும் நின்றுட்டு இருக்காரு. ஏன் எங்கள் தளபதிக்கு பிரச்சனையே வந்தது இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நிற்கிறாருல எங்கள் தளபதி, அவர் மாதிரி பயந்து ஓடலையே. பேசுறது தப்பு இல்லைன்றீங்க? கண்டிப்பா 100க்கு 100 தப்பே இல்லை. அப்படி தப்புனா யாரோ வந்து பேச சொல்லுங்க. அவர் தான் தில்லா சொல்லிட்டாரு, வாங்க வந்து நின்று பேசுங்க என்கிட்ட, நான் எல்லா விவாதத்துக்கு வர்றதுக்கு ரெடி அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டாங்களே. போய் நின்று பேச சொல்லுங்க. ஏன் மக்கள் உங்களுக்கே தெரியாதா? ஆனா நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ பேசுனது நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேன். இப்போ அவர் பேசுனது வந்து தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ வந்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு புதுசாக தொடங்கின கட்சியும் சரி, அவங்கள தாண்டி மட்டும் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற கட்சி டிஎம்கே மட்டும்தான். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த 75 வருஷம் அரசியல் வந்து எதுக்காகனா என்னது, குடும்ப அரசியல். அதை தாண்டி அராஜகம், அவங்க மட்டும்தான் வந்து ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணவ அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து யாராவது தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து அடுத்த லெவல் வளர விட மாட்டாங்க. அவங்கள வந்து சட்ட ரீதியாகவும் இல்லை வந்து கூலிப்படை வச்சு அடிக்கிறதோ இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து தான் வந்து ஆதவ அர்ஜுனா அண்ணன் பேசினாரு. அது தப்பு கிடையாது. ஏன் தெரியுங்களா? ரஜினி வந்து சாதனை ஆள் கிடையாது. அவரை வந்து சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். சரிங்களா? அவர் வந்தா எங்கடா நம்மளை விட்டு வளர்ந்துட போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தில் தான் வந்து அவரையும் அடிச்சு விட்டாங்க. அது அவர் பேச தப்பே கிடையாது. ஏன்னா இப்ப என்ன பண்ற டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, யாரையும் வந்து மீடியா சப்போர்ட் வச்சுக்கிட்டு யாரையும் வந்து வெளியே கொண்டே வர மாட்டாங்க. எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த மீடியா சப்போர்ட்டை வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஒருத்தரையும் வெளியிட மாட்டாங்க. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, 2 நாள் முன்னாடி கோவையில வந்து அந்த சத்துணவு சாப்பிட்ட குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணாங்க. அந்த நியூஸ் எதெல்லாம் வந்துச்சுங்களா? வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் எதுவுமே வரவே இல்லை. அந்த நியூஸ் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. என்னன்னா மறுநாள் தான் வந்துச்சு. ஏன்னா என்ன ரீசன்னா, மீடியா சப்போர்ட் வந்து டிஎம்கே ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. அது ஏன்னா இப்ப நம்ம மக்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும்ல. இப்ப எதுக்காகனா புரிய வைக்க தான் இந்த டிவிக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியணும்னு தான் டிவிக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம சும்மா வர்ற கேட்டா அவனுக்கு இளைஞருக்கு தற்கொலை கூட்டா அப்படின்னு சொல்றான்னு சொல்லி ஏமாத்துறாங்களா? அதெல்லாம் போயிங்க. எல்லாருக்குமே அரசியல் தெரியும். இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் தான் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் வந்து அவ்வளவு அரசியல் வந்து நிறைய புரிதலோட தெரிதலோட நிறைய விஷயத்த கத்துக்கிட்டாங்க. எதனாலனா, விஜய் பிடிக்குன்ற ஒரு ரசிகர் கூட்டம் மட்டும் கிடையாது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம், அடுத்த லெவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதாவது டிஎம்கே பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்திருக்கோம். இதை வந்து யாரும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? இப்போ வந்து மாற்றத்துக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. என்னன்னா டிஎம்கே என்னன்னா, மற்ற எந்த கட்சி வந்தாலும் சரி யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே கட்சி டிஎம்கே தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும்,
குடும்ப அரசியல் அதுக்கப்புறம் ஆட்சி பலம் பணபலம் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் யாரையும் வளர விட மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பேசுன தப்பே கிடையாது, உண்மைதான் அது.